பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஸோ இஸ்ரவேல் தேசத்துல கடந்த ஒரு வாரமாவே ஒரு பதட்டமான நிலைமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ என்னைக்கு ஈரான் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, அல்லது என்னைக்கு லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவோ இல்லை ஏமன்ல இருக்கிற ஹவுத்தீஸோ அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு இன்னைக்கு இஸ்ரேல் நாடு முழுக்கவுமே காத்துக்கிட்டு இருக்குது. அதே போல உலகத்துல இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களும் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம கொஞ்சம் கேலண்டரை இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டியது ரொம்ப நல்லதுதான். இப்ப இருக்கிற நம்முடைய மாதம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஆகஸ்ட் மாதம் நமக்கு. பட் யூதர்களுடைய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இது 5வது மாதம். இந்த 5வது மாதம் ஆவ் மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பாங்க. இந்த ஆவ் மாதம் 5வது மாதத்தை பத்தி பைபிள்லயே எழுதப்பட்டிருக்கு, என்னென்ன தேதிகள்ல என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த 5வது மாதத்துல 9ஆம் தேதி அவர்களுக்கு மிகவும் ஒரு துக்கமான ஒரு நாளாகத்தான் அவங்க அனுசரிக்கிறாங்க. யூதர்கள் இந்த ஆவு மாதத்துல 9ஆம் தேதி யூதர்களுக்கு மிகவுமே துக்கமான நாள். காரணம் பாத்தீங்கன்னா சாலமோன் கட்டிய முதலாம் ஆலயம் இடிக்கப்பட்டது இந்த நாள்ல தான். அடுத்து 2ஆம் ஆலயம் ஜெருபாபேலும் யோசுவாவும் சேர்ந்து கட்டிய, அந்த பிரதான ஆசாரியனாகி யோசுவாவும் ஜெருபாபேலும் சேர்ந்து கட்டிய அந்த 2ஆம் ஆலயமும் இடிக்கப்பட்டது இதே தேதியில தான். இந்த தேதி அடுத்த வாரம் தான் வருது. வழக்கமாவே யூதர்களுக்கு கடந்த ஒரு 2000 ஆண்டுகளா இல்ல 3000 ஆண்டுகளா நிறைய துக்கமான சம்பவங்கள் எல்லாமே நடந்தது இந்த தேதியில தான் வந்திருக்குது. இந்த தேதி இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இந்த ஆண்டு எப்பொழுது வருதுனாக்க ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் இந்த ஒரு தேதி இருக்கிறது. இந்த ஒரு தேதியை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஈரான், சிரியா, லெபனான் இவர்கள்லாம் என்ன செய்ய போறாங்க? வழக்கமாவே இவர்களுடைய மேஜரான அழிவு இவங்களுடைய முக்கியமான தேதிகள்ல தான் வரும். அக்டோபர் 7ஆம் தேதி நாம் பார்த்தோம், அது கூடார பண்டிகையின் கடைசி நாளாக இருந்தது. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மக்களை கொலை செய்த பொழுது அது கூடார பண்டிகையின் கடைசி நாளாக இருந்தது. வேதத்துல சொல்லப்பட்டபடிதான் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளும் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளார அந்த முக்கியமான நாள்ல தான் நடக்குது. அதே போல இந்த மாசம் இருக்கிற ஒரு முக்கியமான நாள் அந்த 9th of ஆவ், அவங்க திஷப் ஆவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்தது அப்படின்ற அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 9 வரை வாசிப்போம். 2 Kings chapter 25 verses 8 to 9. ஐந்தாம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசரதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். ஆமென். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா? 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே அங்க நெபுகாட் நேச்சரனுடைய படைகள் எருசலேமை அவர்கள் அழிக்கும் பொழுது அவன் எந்த தேதியில வந்தான்னு பாத்தீங்கன்னா 5ஆம் மாதம் 7ஆம் தேதியில தான் நெபுசாரதான் அப்படின்ற ஒரு ஜெனரல் வரான். அவன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்து விட்டான். அவன் 7ஆம் தேதி வரான். ரெப்லான்ற ஒரு இடத்துல இருக்கிறான். ரெப்லான்ற ஒரு இடத்துல இருந்து கிளம்பி நேரா எருசலேமுக்கு அங்க இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை அவன் எரித்து போடுகிறான், சுட்டெரித்து போடுகிறான் அப்படின்றத பாக்குறோம். இது யூதர்களுடைய அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அவன் கிளம்பி வந்தது 7ஆம் தேதி, கிளம்பி 9ஆம் தேதி அதை எரிச்சுட்டான். 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த 2 நாட்களுமே ஆலயம் எரிந்து கொண்டிருந்தது அப்படின்னு தான் அவங்களுடைய ஹிஸ்டரியில எழுதப்பட்டிருக்குது. இது சாலமோன் கட்டிய முதலாம் ஆலயம் மட்டும் கிடையாது. ஈவன் ரோமர்கள் கிபி 70 2ஆம் ஆலயத்தை இடித்த பொழுது இதே தேதியில இந்த 5ஆம் மாதம் யூதர்களுக்கு இது 5ஆம் மாதம் 9ஆம் தேதி, அதாவது ஆவ் 9th அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திஷப் ஆவ் அந்த 9ஆம் தேதியில தான்
அவர்களுக்கு இந்த எல்லா கேடுகளும் நடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மோசே வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்தில் இருந்த பொழுது, யூத ஜனங்களோட வனாந்தரத்தில் இருந்த பொழுது, அவர் வந்துட்டு 12 பேரை உளவாளிகளை வந்துட்டு அனுப்பி விடுறாங்க. 12 உளவாளிகளை அனுப்பி விட்டுட்டு கானான் தேசத்தை உளவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் உளவு பார்த்துட்டு வந்துட்டு அவங்க ஒரு துக்க செய்தியை தான் வந்துட்டு ஒரு 10 பேர் சொல்றாங்க, காலேபு யோசுவாவை தவிர. அந்த துக்க செய்தியை சொல்லி ஜனங்கள் எல்லோரும் ஒப்பாரி வைத்து அழுதது வந்துட்டு இந்த ஒரு தேதி தான் அப்படின்னா வசனம் வந்துட்டு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கேடுகள் கடந்த ஒரு 1500 2000 ஆண்டுகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள், அவர்களுக்கு துக்கமான சம்பவங்கள் எல்லாமே நடந்தது இந்த ஒரு தேதியில தான். குறிப்பா வந்துட்டு ரோமர்கள் அதன் பிறகு கிபி 70க்கு பிறகு வந்துட்டு யூதர்களை கொலை செய்து கொண்டுதான் இருந்தாங்க. குறிப்பா கிபி 135ல பார் கோக்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். அவன் நான் தான் மேசையான்னு சொல்லிக்கிட்டு யூதர்கள் எல்லோரும் அவனை தான் மேசையான்னு சொல்லி பிடித்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது ஒரு 5 லட்சம் யூதர்கள் வந்துட்டு கொல்லப்பட்டார்கள். அதுவும் இந்த தேதியில தான். இங்கிலாந்துல யூதர்கள் இருக்கவே கூடாது, அவங்க வெளியேறணும்னு சொல்லி அவர்கள் வந்துட்டு சட்டம் போட்டு தேதி கொடுத்த தேதி பாத்தீங்கன்னா அது ஜூலை 18ஆம் தேதி 1290 கிபி 1290 அந்த ஈடிக்ட் ஆஃப் எக்ஸ்பல்ஷன் ஃப்ரம் இங்கிலாந்துல யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு இதே தேதி தான். ஸ்பெயின்ல யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டதும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1492 வந்துட்டு அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட அதே வருஷம் தான். 1492 வந்துட்டு ஸ்பெயின்ல இருந்த கிங் ஃபெர்டினண்ட் யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இதே டேட் வந்துட்டு 31 ஜூலை அந்த வருஷம். இது வந்துட்டு அவர்களுக்கு ஆவ் 9th. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு காசாவோட சண்டை நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு காசா வேண்டாம், அங்க வந்துட்டு பாலஸ்தீனர்களே இருக்கட்டும், நாங்க காசாவில குடியிருக்க விரும்பலன்னு சொல்லி காசாவில இருந்த எல்லா யூதர்களையும் இஸ்ரவேல் நாடு வெளியேற்றியது பாத்தீங்கன்னாக்க அதுவும் இந்த ஆவ் 9th தான். சோ இந்த ஆவ் 9th தான் வந்துட்டு அவர்களுக்கு 5வது மாதம் 9ஆம் தேதி. இது எரேமியா புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்துல இந்த தேதியை பத்தி எழுதியிருக்குது. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல இந்த தேதியை பத்தி எழுதியிருக்குது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய கேடுகள், பெரிய அழிவுகள் எல்லாமே வருவது வந்துட்டு குறிப்பா இந்த நாள்ல தான் வந்துட்டு வரும். ஒவ்வொரு வருஷமும் இது வராது, ஒவ்வொரு வருஷமும் இந்த அழிவுகள் வந்துட்டு வராது. பட் அழிவுகள் வரும் பொழுது குறிப்பா இந்த தேதியில தான் கர்த்தரும் இதை அனுமதிக்கிறாரு. பட் இந்த வருஷம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க இது என்னைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஈவினிங், அதாவது திங்கட்கிழமை சாயந்தரத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வரைக்கும் தான். அப்ப கர்த்தர் வந்துட்டு யூதர்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஒரு கேடு, அந்த கடைசி காலத்துல நிகழக்கூடிய வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்து, அது இந்த வருஷம் நடக்குமானால் அந்த தேதியில நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. ஸோ ஈரானுக்கும் இந்த தேதியெல்லாம் நல்லா தெரியும். அதனால அன்னைக்கு ஒரு மேஜர் அட்டாக் நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. பட் இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாக கூடிதான் நேத்து ஆலோசனை பண்ணாங்க இல்லைங்களா? ஓஐசின்னு வந்துட்டு சொல்றாங்க, வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 57 இஸ்லாமிக் நாடுகள் வந்துட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ். ஒரு 57 இஸ்லாமிய நாடுகள் நேத்து சவுதி அரேபியால கூடி அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆலோசனை செய்தார்கள். இதுல எந்தெந்த நாடெல்லாம் வரும்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சங்கீதம் 83 வசனங்கள் 3 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். Psalm 83 verses 3 to 8. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்துக்கும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 8வது வசனம் வரைக்கும் வாசிச்சிருங்க சிஸ்டர். அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். ஆமென். உமது ஜனத்துக்கு விரோதமாக என்று ஆரம்பிக்கிறது. உமது ஜனம்னாக்க பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் தான். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறவர்கள் யாரு? குறிப்பா வந்துட்டு இஸ்லாமியர்கள் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறாங்க. 4வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு வந்துட்டு மேப்லயே இருக்கக்கூடாது, அவங்கள முற்றிலுமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் மட்டுமல்ல இன்னைக்கு நிறைய நாடுகள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அது லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஏமன்ல இருக்கிற ஹவுதீஸா இருக்கட்டும், இல்ல சிரியாவில் இருக்கிற ஒரு சில படைகள், ஈரானுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு சில வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்பா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஈராக்ல, சிரியால, ஈரான்ல வந்துட்டு இருக்கிற இந்த எல்லா தீவிரவாதிகளுக்கும் இந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான், இஸ்ரவேலோட மேப் வந்துட்டு பூமியிலே இருக்கக்கூடாது, அவர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும். குறிப்பா அவங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு அவங்க ஃப்ளோர் மேட் மாதிரி கால் மிதியடியாக அவர்கள் செய்து வைத்திருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பிளாகா தான் இருக்கும். இஸ்ரேலோட பிளாக் தான் கால் மிதியடியாகவே அவர்கள் வைத்திருப்பார்கள். பாத்ரூமுக்கு போற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பிளாகா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்ரேல் மேல ஒரு பயங்கரமான எரிச்சல் கோபம். இந்த நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்படி ஏதோமின் கூடாரத்தாரம், ஏதோம், இந்த ஏதோம் வந்துட்டு யாரை குறிக்கிறது? அவன் வந்துட்டு ஏசாவை குறிக்கிறதா வந்துட்டு ஏதோம்ன்ற வார்த்தை. யாக்கோபினுடைய சகோதரன் ஏசா. இந்த ஏதோம் இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஜோர்டான்ற ஒரு ஊர்ல 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு லோத்தின் புத்திரர், அம்மோன், மோவாப், அதுவும் இல்லாம வந்துட்டு யாக்கோபினுடைய சகோதரனா இருக்கிற இந்த ஏசா. இவர்கள் மூவரும் வந்துட்டு குடியிருக்கிறது ஜோர்டான் அப்படின்ற நாட்டுல. இஸ்ரேலோட ஒரு பெரிய பார்டர் அவங்களுக்கு இருக்குது. பட் இன்னைக்கு அவங்க சமாதானமா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் கடைசி காலங்கள் நெருங்க நெருங்க ஜோர்டான் கம்ப்ளீட்டாவே வந்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் மாறும். ஜோர்டானுக்கு பேரழிவுகள் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இஷ்மவேலர் அரபியர்களை குறிக்கிறது. அடுத்து மோவாபியர், இவங்க வந்து லோத்தென் புத்திரர்ல ஒருத்தன் தான் இந்த மோவாப். ஜோர்டான்ல தான் வந்துட்டு இவங்க குடியிருக்கிறாங்க. ஆகாரியர், ஆகார் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவங்க எகிப்தை சேர்ந்தவர். ஆகாரியர்ன்றது எகிப்து மக்களை குறிக்கிறது. கேபாலர் லெபனானை குறிக்கிறது. அம்மோனியர், இந்த அம்மோன் வந்துட்டு லோத்தன் புத்திரன்ல ஒருவன், இவனும் ஜோர்டான்ல தான் இன்னைக்கு குடியிருக்கிறாங்க. அமலேக்கியர், அமலேக்கு வந்துட்டு ஏசாவினுடைய வந்துட்டு ஒரு பேரன் தான் அமலேக்கு. இஸ்ரவேல் தேசத்தின் மேல அவ்வளவு கொடூரமான ஒரு கோபத்தோட இருக்கிற கூட்டம் தான் அமலேக். இந்த அமலேக்க போல இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த ஹமாஸ், பாலஸ்தீன மக்கள் எல்லோருமே. அதே போல தீருவின் குடிகளோடு பெலிஸ்தரும். சோ தீருவின் குடிகள் இன்னைக்கு சிட்டி ஆஃப் டயர் எங்க இருக்கு? இது லெபனான்ல வந்துட்டு இருக்குது. பெலிஸ்தர் பாலஸ்தீன மக்களை குறிக்கிறது. இவங்க காசாவில் இருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை என்றால் யூதயா, சமாரியா பகுதிகளில் இவர்கள் இருக்கிறாங்க. ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து, நல்லா கவனிச்சுங்க, ஏகமன நிர்ணயமாய் அவங்க வந்துட்டு ஒன் மைண்ட்ல தான் இதுல இருப்பாங்க அப்படின்னு வேதமே சொல்கிறது. அப்படின்னாக்க நேத்து 57 நாடுகள் வந்துட்டு ஒன்னா கூடி இஸ்ரவேல்ன்ற ஒரு சின்னோண்டு நாடுக்கு எதிராக வந்துட்டு அவர்கள் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இவங்களோட வேற எந்த நாடுகள் இருக்கும்? 8வது வசனத்துல அசீரியரும், அதாவது சிரியா நாடு, ஈராக் நாடெல்லாம் சேர்ந்ததுதான் அசீரியன் கிங்டம். அவர்களோட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். இந்த எல்லா நாடுகளும் வந்துட்டு சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள். ஏற்கனவே வந்திருக்கிறாங்கன்றத நம்ம ரீசெண்ட் ஹிஸ்டரியில வந்துட்டு படிச்சிருக்கிறோம். 1948 மே 14 இஸ்ரவேல் தேசத்துல சுதந்திரம் அறிவித்தப்ப எந்தெந்த நாடுகள்லாம் சண்டைக்கு வந்தாங்க. பிறகு 1967 அந்த 6 டே வார் நடந்துச்சு. 1973 யாம் கிப்பூர் வார் வந்துட்டு நடந்துச்சு. அதே போல வந்துட்டு 90s, 80s, 90s, 2006 நடந்த யுத்தங்களா இருக்கட்டும். இந்த எல்லா யுத்தங்களையும் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 8 மேஜர் யுத்தங்கள் வந்துட்டு கடந்த 75 வருஷத்துல வந்துட்டு இஸ்ரவேல்ல நடந்திருக்குது. இந்த யுத்தங்கள்ல வந்து அந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நீங்க பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சங்கீதம் 83 வந்துட்டு இருக்குது. பட் இப்ப குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில நாடுகள் கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஈரான், இன்னொன்னு லெபனான், இன்னொன்னு வந்துட்டு ஏமன். இந்த 3 நாடுகள் வந்துட்டு, அதே போல சிரியாவை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இந்த லெபனான் போன்ற நாடுகள், சிரியா போன்ற நாடுகள், ஈரான் போன்ற நாடுகள் எதனால வந்துட்டு இவ்வளவு கோபமா இருக்கிறாங்க? இவர்களுக்கு என்ன நடக்க போகிறது? இவர்களை பற்றி வந்துட்டு வேதம் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷாசார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், சைரஸ் த கிரேட், இந்த உலக வரலாறுல இருக்கிற ஒரு மேஜர் ராஜா தான் வந்துட்டு, ஒரு முக்கியமான ராஜா தான் கோரேஸ் ராஜா வந்துட்டு. சைரஸ் த கிரேட்னு தான் அவனை வந்துட்டு சொல்லுவாங்க. பட் இவன் எந்த ஒரு ராஜா? பெர்சியாவின் ராஜா. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஈரானுடைய பழைய பேர் வந்துட்டு ஒரு 50-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழைய பேர் பெர்ஷியா தான். உலக மக்கள் எல்லோருமே பெர்ஷியான்னு தான் அவங்களை வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் ரீசெண்டா ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க பெயரை ஈரான்னு சொல்லி மாத்துறாங்க. பட் பைபிள்ல வந்துட்டு ஈரானை வந்துட்டு மேதியா, பெர்ஷியா அப்படின்ற பெயர்ல வந்துட்டு கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
அங்க பல குடிகள் இருந்தாங்க. பெர்ஷியர்கள் குடியிருந்தாங்க, மேதியர்கள் குடியிருந்தாங்க, ஏலாமியர்கள் குடியிருந்தாங்க. அதற்கு இன்னொரு பெயர் மின்னி என்றும் எழுதப்பட்டிருக்குது. ஸோ மேதியான்னு சொன்னாலும் அது ஈரான் தான், பெர்ஷியான்னு சொன்னாலும் அது ஈரான் தான், ஏலாம் அப்படின்னு சொன்னாலும் அது ஈரான் தான், இல்ல மின்னின்னு சொன்னாலும். எப்படி இந்தியாவில் வந்துட்டு தமிழர்கள் இருக்கிறாங்க, கன்னட பேசுறவங்க இருக்கிறாங்க, குஜராத்திஸ் இருக்கிறாங்க, ராஜஸ்தானிஸ் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி வந்துட்டு பலதரப்பட்ட மக்கள் குடியிருக்கிறதா வந்துட்டு ஈரான். அது ஒரு பெரிய நாடு தான் வந்துட்டு கூட. அங்க நிறைய குடிமக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கஸ்டம்ஸுக்கு ஏத்த மாதிரி மேதியர்கள், பெர்ஷியர்கள், ஏலாமியர்கள் அப்படின்னு வேதமும் வந்துட்டு அதை வந்துட்டு அழைக்குது. பட் இந்த எல்லா பெயர்களும் ஈரானை குறிக்கிறதா, மேதியா, பெர்சியா, ஏலாம், மின்னி அப்படின்றது. இங்க பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல வந்துட்டு தானியேலுக்கு என்ன நடக்குது? ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அது சாதாரண யுத்தம் இல்ல, நீடிய யுத்தம். இது எப்பேற்பட்ட யுத்தத்தை கர்த்தர் வந்துட்டு தானியேலுக்கு காமிச்சிருக்கிறாருனாக்க, இங்க தானியேல் 10ஆம் அதிகாரத்துல இருந்து அடுத்து 11ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா 2500 ஆண்டுகள் யுத்தம் நடக்கும்னு தானியேலுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் மீண்டும் சொல்றேன், தானியேல் 10ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் முழுக்கவுமே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க அதுல நிறைய யுத்தங்களை பத்தி, நிறைய ராஜாக்களை பத்தி வந்துட்டு எழுதி இருக்குது. சோ எந்தெந்த ராஜாக்கள் பின்னாடி வருவாங்க, 2500 ஆண்டுகள் எப்படி எப்படிலாம் யுத்தம் நடக்கும்னு இந்த 2 அதிகாரத்துல வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது. குறிப்பா 11ஆம் அதிகாரம் வந்துட்டு நிறைய பேருக்கு அது புரியவும் புரியாது. பட் ஆனா கர்த்தர் நல்லவர். அதுல வந்துட்டு ரொம்ப தெளிவா 2000 ஆண்டுகளுக்கான சரித்திரத்தை வந்துட்டு அந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்துல அவர் தெளிவாவே வந்துட்டு கொடுத்திருக்கிறார். பட் இது பெர்சியா ராஜாவுடைய காலகட்டத்துல தான் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு இது நீடிய யுத்தம்னு சொல்லி. இதே அதிகாரத்துல வசனங்கள் 12 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதில் செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். 14 வரைக்கும் வாசிருங்க சிஸ்டர். இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்தின் முடிவில் என்ன இருக்கு? உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் அப்படின்னு தூதன் சொல்றான். மேலும் 13வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னை எதிர்த்து நின்றான். ஒரு தூதனை எதிர்க்கிறதுக்கு ஒரு ராஜாவால முடியுமா? இங்க அதிபதின்னு சொல்றது இங்க பெர்சியா நாட்டு ராஜா கிடையாது. பெர்சியா நாட்டையே வந்துட்டு ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த அசுத்தாவியை குறிக்கிறதா இங்க அதிபதின்னு சொல்லி எழுதி இருக்குது. இங்க பெர்சியா ராஜ்யம், ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்றத நம்ம எபேசியர் 6ல வந்துட்டு வாசிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர் 6:12 வந்துட்டு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இந்த லோகத்திற்குரிய அதிபதிகள், the powers of this dark world அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான்னாக்க தூதனை எதிர்க்க தூதனால மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம பிசாசு பார்த்து விழுந்து போன தூதனை தான் பிசாசுன்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அப்ப பெர்சியாவுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அசுத்தாவி வந்துட்டு அந்த தானியேலுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருந்த அந்த கர்த்தருடைய தூதனை அவன் எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். மீகாவேல் வந்துதான் வந்துட்டு இந்த தூதனை வந்துட்டு ரிலீஸ் பண்றான். 14வது வசனத்துல, கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படுத்தும்படிக்கு வந்தேன். அப்ப கடைசி நாள்ல நடக்க போறது தானியேலுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கர்த்தர் பேசி இருக்கிறாரு. இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். அப்ப அந்த காலத்திலே வந்துட்டு ஒரு இஸ்ரவேலனா இருந்த தானியேலுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருந்த தூதனை வந்துட்டு யார் எதிர்த்தான்னு பாருங்க. பெர்சியா ராஜ்யத்துக்கு உரிய ஒரு அசுத்தாவி. என்னைக்குமே பெர்சியா ராஜ்யத்துக்கு உரிய ஒரு அசுத்தாவி வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அசுத்தாவியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஈரானுக்குள்ளார வந்துட்டு பைபிள் படிச்சா அவங்களை வந்துட்டு கொடூரமான சிறை தண்டனையில வந்துட்டு அவங்கள போட்டுருவாங்க. அதையும் மீறினாக்க மரண தண்டனை அங்க இருக்கிறது. இப்ப ரீசெண்டா கூட ஈரான்ல கடந்த ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு 29 பேரை வந்துட்டு அவங்க தூக்கு தண்டனை போட்டு அவர்கள் கொலை செய்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்க வந்துட்டு அங்க சர்வாதிகாரம் தான் வந்துட்டு இருக்குது. பேருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க.
பட் அங்க ஓட்டிங் பெர்சன்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் than 50% தான் வந்துட்டு இருக்கும். அங்க கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரம் தான் வந்துட்டு இருக்குது. அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் தான் தலைவனா இருக்கிறான். பிரசிடென்ட்டுக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆயத்தல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் 2500 3000 ஆண்டுகளா வந்துட்டு பெர்சியா ராஜ்யம் வந்துட்டு எப்படி இருக்குது? கர்த்தருக்கு விரோதமான ராஜ்யமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ராஜ்யமா தான் இருக்குது. தானியலுக்கு செய்தி கொண்டு வந்திருந்த அந்த கர்த்தருடைய தூதனை எதிர்க்கிற அளவுக்கு தான் இந்த பெர்சியா ராஜ்யம் வந்துட்டு இருந்திருக்குது. பட் இந்த பெர்சியா ராஜ்யத்திற்கு இந்த ஈரானுக்கு என்ன நடக்கும்? இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, அது எல்லாமே உண்மைதான். ஏப்ரல் 13 அவங்க 300 பாம்ஸ் போட்டாங்க. இஸ்ரேலுக்கு பெருசா எதுவும் நடக்கல. திரும்பவும் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. பட் நீங்க ஹமாஸோடைய பின்னணிய இல்ல வந்துட்டு ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் உருவாக்குனது ஈரான் தான். ஹமாஸை உருவாக்குனது ஈரான் தான். ஹெஸ்புல்லாவுக்கு அவங்கள உருவாக்கி ஆயுதம் கொடுக்கறது ஈரான் தான். அந்த ஹவுதீஸை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது வந்துட்டு ஈரான் தான். அது மட்டும் இல்லாம ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிரியாவில் ஈராக்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு அவர்களுக்கும் ஆயுதம் கொடுப்பது ஈரான் தான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல வந்துட்டு அவங்க ப்ராக்ஸி குரூப்ஸ் எல்லாத்தையும் உண்டு பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்து அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னது? இஸ்ரவேலை வந்துட்டு முற்றிலுமா அழிக்கணும். நம்ம சங்கீதம் 83 வாசிச்சது போல, அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள், அவங்கள முற்றிலுமா அழிக்கணும். சோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட்டிக் டைம் லைன்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நல்லாவே புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசன நாட்கள்ல தான் வந்துட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ தீர்க்க தரிசனம் புரியாத இடங்கள்ல வந்துட்டு எப்படி இருப்பாங்க? ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க, கர்த்தர் வந்துட்டு அவருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்குது, அவருடைய வருகைக்கான அடையாளங்கள்லாம் வந்துட்டு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இப்ப ஈரானுக்கு வந்துட்டு என்ன நடக்க போகிறது அப்படின்றத நம்ம வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கலாம். எரேமியா 49 வசனங்கள் 34 முதல் 39 வரை வாசிக்கலாம். ஜெரமியா சாப்டர் 49 verses 34 to 39. யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். எரேமியா 49, எரேமியா 50, எரேமியா 51 இந்த அதிகாரங்கள் எல்லாமே கடைசி நாள்ல நடக்க போற தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். பாபிலோனுக்கு, ஈரானுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏலாம் என்பது வந்துட்டு ஈரானை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா மூலமா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசனம் என்னன்னாக்க, நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு அவங்களுடைய மிலிட்டரியை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு முறித்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வில்ன்றது வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு அம்பு விடுறதுக்காக வில்லு வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல அதுக்கு பதிலாக வந்துட்டு அம்பு விடுறதுக்கு பதிலாக ராக்கெட்ஸ் வந்துட்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வல்லமையை நான் முறித்து போடுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஈரானுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகிறது. பட் அங்க இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களுக்கு நாம ஜெபம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஈரான்ல இன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்காக ஜெபம் செய்யக்கூடிய வந்துட்டு உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஈரான்ல வந்துட்டு இருக்கிறாங்க. பட் மற்றவங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு இஸ்ரவேலை வெறுக்கிறவங்க, இஸ்ரவேலை திட்டுறவங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக உபாய தந்திரங்கள் செய்கிறவர்கள், இவர்களுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா வானத்தின் 4 திசைகளிலும் இவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அந்த நாடு வந்துட்டு சின்ன பின்னமாக போகுது. இதுதான் கர்த்தர் வந்துட்டு எழுதி வைத்திருக்கிறது. 37வது வசனத்துல, நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன்.
கர்த்தருடைய உக்கிர கோபம் ஈரான் தேசத்தின் மேல இருக்குது. நான் அவர்களை நிர்மூலமாக்கு மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அப்படிங்கிறார். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன்னு கர்த்தர் சொல்றார். சோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் எருசலேம்ல வந்துட்டு அவர் ஆட்சி செய்யும் பொழுது ஈரானோட பவுண்டரிஸும் சேர்ந்துதான் வந்துட்டு இஸ்ரவேலுக்குள்ளார வந்துட்டு இருக்கும். ஸோ இஸ்ரேலோட பவுண்டரியை வந்துட்டு ஆண்டவர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அதுல ஈரானும் வந்துட்டு கம்ப்ளீட்டா எருசலேமுடைய ஆளுகைக்குள்ளாரதான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் காமிக்குது. மேலும் கடைசி நாளிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஸோ அவங்க இன்னைக்கு பிசாசுக்கு சிறையில வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பிசாசுக்கு தான் உதவியா இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பையும் திருப்பி அங்க இருக்கிற வந்துட்டு அங்க மீதியா இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சித்துக் கொள்வார் என்றும் வசனத்துல எழுதி இருக்கிறார். ஸோ எல்லாருமே மறிக்க போறதில்ல. இப்ப ஈரான்லயோ இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாருமே மறிக்க போறது கிடையாது. ஒரு பங்கு மறிக்கும், இன்னொரு பங்கு காக்கப்படும். அவர்கள் வந்துட்டு கர்த்தருக்கான பிள்ளைகளா அவர்கள் மனமாற்றப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ஈரான் மட்டும் கிடையாது. அசீரியா ராஜ்யம், அதாவது சிரியா, ஈராக்கு, ஈரான், இங்க வந்துட்டு ஒரு பங்கு இவர்கள் அழிவார்கள், இன்னொரு பங்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை கண்டு விசுவசிக்கிற பிள்ளைகளா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா வந்துட்டு மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பட் இன்னைக்கு அவங்க இயேசுவுக்கு விரோதமா தான் இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் விரோதமா தான் இருக்கிறாங்க. பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, மார்க் 1:15, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்ப நமக்கு எதுக்காக இயேசு கிறிஸ்து இவ்வளவு தீர்க்க தரிசனங்களை புரிய வைக்கிறாரு? உணர்வுள்ள பிள்ளைகளா நம்மளை மாத்தி இவ்வளவு தீர்க்க தரிசனங்களை புரியக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயத்தையும் வந்துட்டு அந்த உணர்வுள்ள வந்துட்டு நமக்கு அவயங்களையும் கர்த்தர் எதுக்காக கொடுத்திருக்கிறார்னா, காலம் முடிஞ்சு போயிடுச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நம்ம மனம் திரும்பணும், சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். வரும் நாட்கள் கொடிய காலங்களா இருக்க போகிறது. வாசிக்கலாம் லூக்கா 21 வசனங்கள் 26 முதல் 27 வாசிக்கலாம். லூக் சாப்டர் 21 verses 26 to 27. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். எப்பொழுது மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வருவார்? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். வாசிக்கலாம் ஏசாயா 13:7, ஐசாயா 13:7. ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். நம்ம லூக்கா 21:26 வாசிச்சோம், எல்லா மனுஷருடைய இருதயமும் சோர்ந்து போகும்னு வாசிச்சோம். அப்பொழுதுதான் மனுஷகுமாரன் வருவார்னு. ஆனா பழைய ஏற்பாடு சொல்லுது எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். கடந்த 4 வருஷத்தை கவனிச்சு பாருங்க, நெருக்கத்தின் மேல நெருக்கத்தை கர்த்தர் அந்த பூமிக்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல்ல கொரோனா வைரஸ் வந்துச்சு, 2020 லாக்டவுன், 2021 லாக்டவுன், அநேகருக்கு வேலை போச்சு, நிறைய பினான்சியலா வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சு, கடன்லையும் கஷ்டத்துலயும் அநேகர் போனாங்க, நிறைய பேருடைய உயிரே வந்துட்டு இழந்து போயிட்டாங்க, நிறைய பேருக்கு கொரோனா வந்துச்சு, உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. பட் 2022 ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்ப கொரோனா முடியவே இல்லை, இன்ன வரைக்கும் கொரோனா முடியல இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்தின் மேல வந்துட்டு இந்த பூமியின் மேல நெருக்கத்தின் மேல் நெருக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. சோ கொரோனா வைரஸ் வந்துச்சு, இன்னும் முடியல. ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு, இன்ன வரைக்கும் முடியல. அடுத்து இஸ்ரேல் காசாவில் வந்துட்டு அக்டோபர் 7 போர் துவங்கியது இல்லைங்களா? இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு 10 மாசம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப ஆகஸ்ட் வந்துட்டு 7 முடிஞ்சு, இன்னைக்கு 8 ஆயிடுச்சு. சோ 10 மாசம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த கடந்த ஒரு 10 மாதங்கள், அதாவது 300 நாட்களுக்கு மேல இஸ்ரவேல்ல ஒரு போர் கடந்த 1500 ஆண்டுகள்ல நடந்ததே இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த 1500 ஆண்டுகள்ல வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது. அப்ப இஸ்ரவேல் காசா போர் இது தொடங்கி இன்னும் முடியல. இதுவும் இன்னொரு நெருக்கமா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. அடுத்து காசாவில மட்டும் யுத்தம் நடக்கல, லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவும் அன்னையில இருந்தே ஹமாஸ்க்கு சப்போர்ட்டா இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இஸ்ரவேல் ஒரு இடத்துல மட்டும் யுத்தம் பண்ணல, அவங்க லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவோட வந்துட்டு அவர்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நடுவுல வந்துட்டு அந்த ஏமன்ல இருக்கிற ஹவுதீஸும் சேர்ந்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அவங்களும் ஈரானுடைய ஒரு குரூப் தான். ஸோ ஹவுதீஸ் கூடயும் ஒரு நெருக்கம் வந்துட்டு யுத்தம் இருக்குது.
அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 13 ஈரான் வந்துட்டு குண்டு மழை பொழிந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு நாள் முழுக்க குண்டு மழை பொழிந்தது. இப்ப அதை காட்டிலும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஈரான் மட்டுமில்ல அவங்களுடைய ப்ராக்சி குரூப்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிரியாவில் இருக்கிற அந்த தமஸ்க நகரம்ன்றதை வாசிக்கிறோம். டமாஸ்கஸ் ஏர்போர்ட் மேல வந்துட்டு பல தடவை வந்துட்டு இஸ்ரேல் குண்டு போட்டுருச்சு கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளார. மல்டிபிள் டைம்ஸ் அவங்க கட்டுவாங்க, இவங்க திரும்ப இடிப்பாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் டமாஸ்கஸையும் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு சில சிட்டிஸ், சிரியாவில் இருக்கிற சிட்டிஸையும் இவர்கள் அழித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ளார சட நடந்தது. கொரோனா வைரஸா இருக்கட்டும், உக்ரைன் போரா இருக்கட்டும், காசா போர், ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ், இன்னைக்கு ஈரான், சிரியா, ஈராக், இந்த நெருக்கங்கள் எல்லாமே இந்த பூமியின் மேல வந்து கொண்டேதான் வந்துட்டு இருக்கிறது. அப்ப எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் நான் தான் கூட்டுறேன் கர்த்தர் சொல்றார். ஜக்கரியா 14:2 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் என்று கர்த்தர் எழுதி இருக்கிறார் இல்லைங்களா? அதுல ஒரு பங்கு ஏற்கனவே நடந்துருச்சு. 1948 இந்த தீர்க்க தரிசனத்துல வந்துட்டு மெஜாரிட்டி நிறைவேறிடுச்சு. நீங்க வாசிக்கிற ஜக்கரியா 14:2 வந்துட்டு இந்த வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், அந்த நகரம் 2ஆக பிரிக்கப்படும். இது 1948 வந்துட்டு நடந்துருச்சுன்றதை நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜோர்டான் 1948 ஈஸ்டர்ன் ஜெருசலேம் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஈஸ்டர்ன் ஜெருசலேம்ல தான் அந்த மோரியா மலை, டெம்பிள் மவுண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அவங்க 1948 இருந்து 1967 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்துட்டு எருசலேம்ல ஒரு பகுதி ஜோர்டான் கையில தான் வந்துட்டு இருந்துச்சு. ஜோர்டான்னாக்க அந்த மோவாப், அம்மோன், அதே போல ஏதோம், இவர்கள் மூவரும் சேர்ந்த அந்த கூட்டம் தான் இன்னைக்கு ஜோர்டான் அப்படின்ற ஒரு நாடா இருக்குது. இந்த ஹாஷமைட் கிங்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ இந்த ஜோர்டானுக்கு ஒரு பெரிய அழிவு காத்து கொண்டிருக்கிறது. பட் எருசலேமுக்கு விரோதமாக கர்த்தர் தான் சகல ஜாதிகளையும் கூட்டுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த நாள் எப்படி இருக்க போகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எரேமியா 30 வசனம் வாசிக்கலாம். ஜெரமியா 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஐயோன்னு சொல்லிதான் இந்த வசனமே ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபுனாக்க பிசிக்கல் இஸ்ரேலை குறிக்கிறதான் யாக்கோபு. இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று கர்த்தர் எழுதி இருக்கிறார். இதே விஷயத்தை தான் பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல கர்த்தர் எழுதி இருக்கிறார். வாசிக்கலாம். தானியேல் 12 முதல் 2 வசனங்களை. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனம் ஆரம்பிக்கிறதையும் முடிகிறதையும் கவனிச்சுக்கோங்க. ஆரம்பம் எப்படி இருக்கு? உன் ஜனத்தின் புத்திரருக்காக. இந்த முதல் வசனம் முடிகிறது, உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த உன் ஜனங்கள் யாரு? இது இஸ்ரவேல் ஜனங்கள். தானியேல்கிட்ட பேசும் பொழுது உன் ஜனங்கள்னு கர்த்தர் பேசுறது இஸ்ரவேல் ஜனங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி ஆகிய மீகாவேல் அக்காலத்திலே, அக்காலம்னா கடைசி காலம்னு அர்த்தம். அக்காலம், அந்நாளிலே, இல்ல நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா அந்த கடைசி காலத்தை குறிக்கிறது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அந்த ஆபத்து காலம் வரும் பொழுது அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்க மட்டும் காப்பாற்றப்படுவாங்க. ஆனா 2வது வசனம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்படின்னாக்க யூதர்களுக்கு இக்கட்டு காலம், இந்த ஆபத்து காலம் வரும் பொழுது இமீடியட்டா என்ன நடக்குது? ரெசரக்ஷன் நடக்குது இல்லைங்களா? இமீடியட்டா உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். ஏன்னா யூதர்களுக்கு இக்கட்டு காலம், ஆபத்து காலம் வரும் பொழுது அவங்க வந்துட்டு இந்த பூமியில இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட போறது கிடையாது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மூலமா தான் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். பட் எதற்காக இந்த இக்கட்டு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் தேவன் என்று, தங்களுடைய கிறிஸ்து என்று, தங்களுடைய மேசியா என்று அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அங்கீகரிக்கல. இந்த 2000 வருஷமா அவங்க அங்கீகரிக்காதனால அவங்களுக்கு இந்த ஆபத்து காலத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் வந்துட்டு இருக்குது. ஓசியா 5 15 வாசிக்கலாம். ஓசியா 5:15.
அவர்கள் தங்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள், தங்கள் குற்றங்களை உணரும் மட்டும் நான் வந்துட்டு பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, யூதர்களுக்காகவும் நமக்காகவும் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். ஆனா யூதர்கள் தங்களுடைய குற்றங்களை உணரல. அதனாலதான் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும், கர்த்தர் அவங்க தேடணும், தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அப்படின்னா அவங்களுக்கு ஆபத்து வந்தாதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை தேடுவாங்க, தங்களுடைய மேசியாவை வந்துட்டு வாங்க ஆண்டவர்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அவங்க மிலிட்டரி மேலதான் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு எங்கள்கிட்ட அயன் டோம் இருக்குது, எங்கள்கிட்ட வந்துட்டு ஏரோ மிசைல் சிஸ்டம் வந்துட்டு இருக்குது, இன்னைக்கு எங்கள்கிட்ட அயன் பீம் இருக்குதுன்னு சொல்லி தங்களுடைய மிலிட்டரியை தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய அந்த மிலிட்டரி பலம் வந்துட்டு முறிக்கப்படக்கூடிய ஒரு காலம் சமீபமா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். அவங்களுக்கு ஆபத்து வந்தாதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ கருத்தா தேடுவாங்க. இயேசு கிறிஸ்துவமே ஒரு தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறார். எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடித்து விட்டு அவர் சொல்லுகிற விஷயம் வந்துட்டு, சோ நீ வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரைக்கும் இனி என்னை காண மாட்டாய்ன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு அவங்க சொல்லணும். சொல்ற வரைக்கும் இனிமேட்டு என்னை காண மாட்டாய்ன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்கள் சொல்லும் காலம் சமீபத்தில் இருக்கிறது. ஏன்னா மீகாவில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அவங்களுக்கு மொத்தமாவே சுதந்திரம் வாங்கின பிறகு 15 தலைவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீகா 5ஆம் அதிகாரத்துல வந்துட்டு அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த 15 தலைவர்கள்ல வந்துட்டு அந்த கடைசி பகுதியில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். யூதர்களுக்கு எத்தனை தலைவர்கள் வந்துட்டு அவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க போய் கணக்கு போட்டு பாத்துக்கீங்களா, எங்கிட்ட சர்ச் பண்ணி யூதர்களுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு நெத்தனியாக இருக்கிறார் இல்லைங்களா, இவர் வந்துட்டு எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 15 அப்படின்ற அந்த விளிம்புல தான் வந்துட்டு நம்ம நிக்கிறோம். அப்படின்னா எல்லா தீர்க்க தரிசனங்களுடைய அந்த முடிவு பகுதியில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். சோ ஈரானுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அடி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இஸ்ரேலுக்கு விரோதமா எந்தெந்த நாடுகள்லாம் வரப்போகுது. பட் குறிப்பா வந்துட்டு இந்த ஆகஸ்ட் 12, 13 இஸ்ரேலுக்காக நம்ம ஜெபம் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம எல்லோருமே கடமைப்பட்டவர்களா வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ரோமர் 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ ஒரு பங்கு கடினமா இருந்தாலும் விசுவாசிக்கிற யூதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். சோ ஒரு பங்கு விசுவாசிக்கும், ஒரு பங்கு விசுவாசிக்காது. விசுவாசியாத துன்மார்க்கரை சங்கரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க, அவருடைய நாமத்தை தூஷிக்கிறவங்க, அவங்களெல்லாம் சங்கரிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பட் விசுவாசிக்கிறவங்க எல்லோருமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம தானியேல் 12:2 கூட இப்ப வாசிச்சோம் இல்லைங்களா? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் விசுவாசத்தோடு மரித்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லோரும் வந்துட்டு விடுவிக்கப்படுவார்கள். அதே போல ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டு உயிரோடு இருக்கிற யூதர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்பதை வந்துட்டு பார்த்துட்டோம். பட் நெருக்கத்தின் மேல நெருக்கம் இருக்கத்தான் வந்துட்டு போகுது. பட் இதுல இன்னொரு நாடை கவனிக்க வேண்டியது சிரியா அப்படிங்கிற நாடு தான். இந்த சிரியாங்கிற நாடுல அதனுடைய அந்த முக்கியமான நகரம் தான் தமஸ்க நகரம். நமக்கு தெரியும், அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அங்க போகும் பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து அவன் மனம் திரும்புகிறான். இந்த தமஸ்க நகரத்தை குறித்து, இந்த சிரியா நாட்டோட அழிவை குறித்தும் கர்த்தர் நிறைய பேசி இருக்கிறார். ஏன் இன்னைக்கு சிரியாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சிரியா வந்துட்டு இஸ்ரேலோட பார்டர்ல இருக்குது. பட் ஈரான் வந்துட்டு இஸ்ரேலோட பார்டர்ல கிடையாது. ஏன்னா ஈரானுக்கு அடுத்து ஈராக் இருக்குது, ஈராக்குக்கு அடுத்து சிரியா, ஜோர்டான்லாம் இருக்கு. இதன் பிறகுதான் அவங்க வந்துட்டு இஸ்ரேலை தாக்க முடியும். பட் சிரியாவோ லெபனானோ ஜோர்டானோ அப்படி கிடையாது, இஸ்ரேலோட பார்டர்ல இருக்குது. பார்டர்ல இருக்கிற நாடுகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாடுகள். அந்த நாடுகளுக்கு பெரிய அழிவு இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப இஸ்ரேலோட பார்டர்ல வந்துட்டு இன்னைக்கு ஈஜிப்ட் வந்துட்டு இருக்குது, சீனாய் பெனின்சுலா வந்துட்டு இருக்குது. ஸோ ஈஜிப்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஏற்கனவே அடி வாங்கிட்டாங்க. பட் மேலும் வந்துட்டு கடைசி நாட்கள்ல இன்னமும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பட் அதே பார்டர்ல வந்துட்டு இருக்கிற சிரியாவா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், ஜோர்டானுக்குலாம் வந்துட்டு பெரிய அழிவுகள் காத்திருக்குன்னு கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. சிரியாவை பத்தி நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஏசாயா 17:1 வாசிக்கலாம். ஐசாயா 17:1. தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். ஆமென்.
தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். கடந்த 2011 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு டிக்டேட்டர் தான் தலைவரா வந்துட்டு இருக்கிறான். அங்க ஒரு பெரிய சிவில் வார் வந்துட்டு மேஜர் கிரைசிஸ்ல இன்னமுமே வந்துட்டு சிரியா வந்துட்டு இருக்குது. தமஸ்கு வந்துட்டு பெரிய உபத்திரவத்துல தான் ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. பட் கர்த்தர் வந்துட்டு தமஸ்குவை நான் இன்னும் அதிகமாவே அழிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வந்துட்டு எரேமியா 49:27 வாசிக்கலாம். தமஸ்குவின் மதில்களை தீ கொளுத்துவேன், அதை பெனாதாத்தின் அரண்மனையை பட்சிக்கும் என்கிறார். தமஸ்குவின் மதில்களில் தீ கொளுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னாக்க தமஸ்குவுக்கு ஒரு பெரிய வந்துட்டு அடி காத்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறது. ஈரானுக்கு மட்டுமில்ல, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நாடுகளுக்கும், இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரப்போகிற எல்லா நாடுகளுக்கும் வந்துட்டு அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எருசலேம் கடைசி நாட்களிலே தத்தளிக்கும் பாத்திரமா தான் இருக்கும், அது பாரமான கல்லா தான் இருக்கும்னு சொல்லி ஜக்கரியா 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஜக்கரியா 12ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிப்போமே. இதோ, சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியேயாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஆமென். இப்ப இந்த வசனத்தை வந்துட்டு கவனிச்சு பார்க்கலாம். ஜக்கரியா 12ஆம் அதிகாரத்துல சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையில் யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே அப்படின்னு 3வது வசனம் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யார் யாரெல்லாம் எருசலேமுக்கு விரோதமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா வராங்களோ அவர்கள் எல்லோருமே சிதைக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். கர்த்தர் நான் தான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுல முக்கியமான நாடுகள் வந்துட்டு ஈரானா இருக்கட்டும், அல்லது சிரியாவா இருக்கட்டும், இல்ல லெபனானா இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் வந்துட்டு அழிவுதான் காத்திருக்குன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம லெபனானை பத்தியும் வந்துட்டு வாசிக்கலாம். லெபனான்ல வந்துட்டு லீபனோன் அப்படின்ற வார்த்தை இருக்கும், இல்லாட்டினா தீரு சீதோன் பட்டணங்களை குறித்து எழுதியிருக்கும். தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லாமே லெபனான்ல இருக்கிற நாடுகள் தான். அந்த பட்டணங்கள் தான் இன்னைக்குமே அந்த நாட்டுல தான் இருக்குது. ஜக்கரியா 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கலாமே. அக்கினியின் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களில் திறர். லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. அப்ப லெபனானுக்கு அக்கினியினால ஒரு அழிவு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமோஸ் 1 அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாமே. தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த தீரு பட்டணம் வந்துட்டு லெபனான்ல இருக்கிற ஒரு பட்டணமா தான் வந்துட்டு இருக்குது. இப்படி இந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு அழியக்கூடிய நாடுகளா தான் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை அவங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை செயல்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் வரும் வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா இது பிரசவ வேதனை என்று எழுதி இருக்கிறது. இது பூமிக்கு, குறிப்பா இஸ்ரவேல் தேசத்துக்கு இது பிரசவ வேதனை என்றுதான் எழுதி இருக்குது. இது முடிய போகிறது 3ஆம் உலக போர்ல தான் முடியும். பிரசவ வேதனை வழக்கமாவே வந்துட்டு 3 phases தான் வரும். அந்த 3 இடத்துல அந்த 3 ஸ்டேஜஸ்ல தான் பிரசவ வேதனை இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 3 பெரிய யுத்தங்கள் வந்துட்டு இருக்கும். 1ஆம் உலக போர், 2ஆம் உலக போர், 3ஆம் உலக போர். அந்த 3ஆம் உலக போர்ல தான் இது எல்லாமே போய் முடிய போகிறது. பட் இதுல வந்துட்டு இஸ்ரவேலுக்கு எதிர்க்கிற நாடுகள் வந்துட்டு இஸ்லாமிய நாடுகளுக்கும் அழிவு இருக்கும். பட் கர்த்தரை எதிர்க்கிற அந்த குறிப்பா ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளுக்கும் வந்துட்டு பெரிய அழிவு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. பட் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்திருக்கிற நாடுகளுடைய பெயர் பட்டியல்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? எதுல படிச்சு பார்த்தோம்? சங்கீதம் 83 படிச்சோம். பட் அதே போல எரேமியா 25 இந்த நாடுகளுடைய பெயர் பட்டியல்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமே. இஸ்ரவேலின் கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குறித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி குத்தி கெட்டு போகும்படிக்கு
இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என் அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் இதுல எல்லா ஜாதிகளுக்கும் அந்த பாத்திரத்தை குடிக்க கூடன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதுல வந்துட்டு அது உக்கிரமான மது உள்ள ஒரு பாத்திரம் என்று எழுதி இருக்கிறது. எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன்னு வந்துட்டு சொல்றான். இதுல எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குதுன்றதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல எகிப்துன்ற நாடை பத்தி எழுதி இருக்குது. 20வது வசனத்துல பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும், பெலிஸ்தர்கள் இருப்பது இன்னைக்கு காசாவில் இருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்ல யூதேயா சமாரியா பகுதிகளில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஷ்கலோன் அப்படின்றது வந்துட்டு அந்த வார்த்தை 20வது வசனத்துல இருக்குது. அஷ்கலோன்றது வந்துட்டு இஸ்ரேல் இருக்கிற ஒரு பட்டணம் தான், காசாவுடைய பார்டர்ல வந்துட்டு இருக்குது. அது அக்டோபர் 7ஆம் தேதி நிறைய வந்துட்டு பாழான ஒரு பட்டணம் தான். காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும், சோ அஸ்தோத்ன்றதும் அங்க அஷ்கலோன் பக்கத்துல காசா பார்டர்ல இருக்கிற ஒரு இஸ்ரேல் இருக்கிற ஒரு பட்டணம் தான். அடுத்து வந்துட்டு காசாவுக்கும் என்று எழுதி இருக்கிறது 21வது வசனத்துல ஏதோமுக்கும் மோவாபுக்கும், ஏதோம் மோவாப் அம்மோன். 21வது வசனத்துல இவங்க 3 பேரும் ஒரே வசனத்துல இருக்காங்க, ஜோர்டான் நாடை குறிப்பதுதான். 22வது வசனத்துல தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும், சீதனுடைய எல்லா ராஜாக்களுக்கும், தீரு சீதோன் பட்டணங்கள் லெபனான்ல வந்துட்டு இருக்குது. சோ ஹெஸ்புல்லாக்கு சீக்கிரமா வந்துட்டு ஒரு அழிவு இருக்க போகுது. ஏற்கனவே அவங்க நிறையவே வந்துட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். கடந்த ஒரு 10 மாசத்துல ஹெஸ்புல்லால அந்த சதன் லெபனான்ல நிறைய அழிவு ஏற்பட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு பெரிய அழிவு காத்து கொண்டு இருக்கிறது. அடுத்து 23, 24 தொடர்ந்து இந்த எல்லா வசனங்களையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா அரபி தேசம்னு எழுதியிருக்கோம். சோ என்டையர் அரேபியன் பெனின்சுலா அங்க இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இதுல வந்துட்டு இருக்குது. சோ இந்த எல்லா நாடுகளுக்கும் வந்துட்டு பெரிய அழிவு காத்து கொண்டிருக்கிறது. 27வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் அப்படிங்கிறார். இப்ப பட்டயம்னு சொன்னாலே யுத்தம் தான். அப்ப யுத்தத்தை கர்த்தர் நான் அனுப்புகிறேன்னு சொல்றாரு. இவங்களுடைய அழிவு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இதே எரேமியா 25ஆம் அதிகாரத்துல 29 முதல் 33 வசனங்களை வாசிப்போம். இதோ கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாக கெர்ச்சிக்கவே கெர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். 33 வரைக்கும் வாசிங்க. இதோ ஜாதிக்கு ஜாதி தீமை பரப்போம். பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழுப்போம். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமி மேல் எருவாவார்கள். இப்படி இந்த எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளுடைய பெயர் பட்டியல் இதே அதிகாரத்துல படிச்சு பார்த்தோம். எல்லாம் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்படுது. என்ன நடக்க போகுது? அக்காலத்திலே அப்படின்னு 33வது வசனம் சொல்லுது. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள். இந்த வார்த்தையை கவனிச்சுங்க. சாகுறவங்க எல்லாம் யாரால கொலை உண்டு சாகுறவர்கள்? கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பட் 29வது வசனத்திலிருந்து கவனிச்சு பார்த்தா, இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் பொழுது எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும்? எருசலேமை மையமா வச்சுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும், இல்லைங்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட நகரம்னா என்னது? எருசலேம் நகரத்தை குறிக்கிறதுதான். என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே பிரச்சனையை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேங்கிறாரு. நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன். அந்த பூமியின் எல்லா குடிகளும் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு முன்னாடி 28வது வசனத்துல 15ல இருந்து 28வது வசனம் வரைக்கும் எழுதி இருக்கிற இந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் தான் ஆண்டவர் குறிக்கிறார் இங்க. பட் இங்க 30வது வசனம் 31வது வசனத்தெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்கிறது போல பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக கர்த்தர் ஆர்ப்பரிப்பார். இந்த ஆலையை மிதிக்கிறது வந்துட்டு
இது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. கடைசி நாட்கள்ல துன்மார்க்கரை இந்த பூமியின் மேல் சங்கரிப்பதான் ஆலையை மிதிக்கிற காரியமாய் இருக்கிறது. 31வது வசனத்துல ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பட்டயத்தினால சாகுறவங்க எல்லாம் யாரு? துன்மார்க்கர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலுமே அவங்க துன்மார்க்கரா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இஸ்ரவேல் ஜனங்கள்ல மரித்தவர்களை நீங்க கவனிச்சு பாருங்க, லிஸ்ட் போட்டு பாருங்க. அநேகர் வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமா இருந்தவர்கள் தான் வந்துட்டு அந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அந்த அக்டோபர் 7ஆம் தேதி மரித்தார்கள். குறிப்பா அந்த நோவா ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க போதையோட இருந்து ராத்திரி பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி இருந்தவங்களதான் கர்த்தர் வந்துட்டு கொலைக்கு ஒப்பு கொடுத்தார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்றத பாக்குறோம். ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளில் இருந்து மகா பூசல் எழும்பும் என்கிற இந்த வசனத்திற்கு ஒப்பாக இது 3ஆம் உலக போரின் காலகட்டத்துல ஒரு பெரிய அழிவு இருக்க போகிறது. பட் அதுக்கான வித்து விதை ஆல்ரெடி போட்டாச்சு. குறிப்பா வந்துட்டு இங்க மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை மையமா வச்சு பிரச்சனை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. பட் அதே போல வந்துட்டு யூரோப்ல வந்துட்டு பார்த்தாக்க உக்ரைனை மையமா வச்சு ஆல்ரெடி 2-3 வருஷமாவே அங்க சண்டை நடந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்குது. பட் இந்த காலகட்டத்துல வந்துட்டு கிறிஸ்தவ போதகர்கள், குறிப்பா அந்த கள்ள போதகர்களா இருக்கிறாங்க, இவர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றத நம்ம வந்துட்டு கவனிச்சு பார்க்கலாம். தொடர்ந்து இதே அதிகாரத்துல 34 முதல் 38 வசனங்களை வாசிக்கலாம். மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்கப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின, உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடமிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போலிருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கின்றார். ஆமென். மெய்ப்பர்களே அலறுங்கள் என்று இந்த வசனம் ஆரம்பிக்குது. சோ முதல்ல அந்த நாடுகளுடைய பெயர் பட்டியலில் 28வது வசனம் வரைக்கும் வந்துச்சு. அதன் பிறகு வந்துட்டு இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரப்போகிற நாடுகளுக்கு என்ன நடக்கும், இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு என்ன நடக்கும்ன்றது 33வது வசனம் வரைக்கும் வாசிச்சோம். பட் 34ல இருந்து 38 வரைக்கும் தவறான மெய்ப்பர்கள், கள்ள போதகர்களுக்கு என்ன நடக்கும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சோ இந்த அழிவுகள்லாம் வந்துட்டு இந்த பூமியின் மேல் நடக்கும் பொழுது மெய்ப்பர்களை அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களை சாம்பலில் புரண்டு கதறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஓடி போகிறதுக்கும் மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்கிறதற்கும் இடம் இராதுங்கிறார். இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு பணத்துக்காக ஒளியும் பாக்குறவங்க, கள்ள போதனைகளை பெருமைக்காக வந்துட்டு சொல்லிக்கிட்டு ஒளியும் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா நம்முடைய ரட்சிப்புக்கான டைம் வந்துட்டு நெருங்கிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. உண்மையா இருக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுடைய வந்துட்டு நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற பிள்ளைங்க, ஆவியின் கனியில உறுதியா இருக்கிற பிள்ளைங்க, இவர்களுக்கான ரட்சிப்பு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அந்த காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அவருடைய வருகைக்கான அடையாளங்கள், அவருடைய வருகைக்கான காலகட்டம், இது எல்லாத்தையுமே கர்த்தர் தெளிவாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பட் நாம இன்னைக்கு செய்ய வேண்டியது வந்துட்டு கர்த்தர் வரும்படுத்து 1000 தமது பரிசுத்தமான்களுடைய கூட கர்த்தர் வருகிறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க நாம என்ன செய்யணும்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருக்கணும். ஏன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று எழுதி இருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரு தேவனை தரிசிக்க முடியும்? 2ஆம் வருகையில இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். என்னால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா சமாதானம் பண்ணுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுங்க, இரக்கம் உள்ளவர்களா இருங்க, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களா நீங்க இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும், ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கணும். சிம்பிளா சொல்ல போனா ஆவியின் கனியில நிலைத்திருக்கணும். அப்ப ஆவியின் கனியில நிலைத்திருந்தா மட்டும்தான் எவ்வளவுதான் தீர்க்க தரிசனங்கள் தெரிந்தாலும்
நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா இல்லைன்னா கர்த்தர் வரும் பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்காது. நான் மீண்டும் சொல்றேன், எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தெரிந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் வருகை துல்லியமாவே எல்லாமே தெரிந்தாலும், இந்த அடையாளங்களும் காலகட்டங்களும் எவ்வளவு துல்லியமா தெரிந்தாலும், நம்ம பரிசுத்தமா இல்லைன்னு சொன்னாக்க நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால நாம வந்துட்டு பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். பட் இந்த நாட்கள் வந்துட்டு இப்படிப்பட்ட நாட்களா இருக்கிறதுனால, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால, இஸ்ரவேலுக்கு இந்த இக்கட்டு காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிய தெரிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இப்ப கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுன்றதை எந்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிறோமோ, நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் இருக்கணும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்க காலம் நிறைவேறட்டுன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டார். பட் இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்துட்டு யூதர்களுடைய கேலண்டர்ல வந்துட்டு அந்த 5ஆம் மாதம் 9ஆம் தேதி, அதாவது 9th of ஆவ், அந்த 5ஆம் மாதத்திற்கு பேர் ஆவ் மாதம், ஏவி அப்படின்றத இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங், 2 எழுத்து தான், ஏவி ஆவ் மாதம். இது 2 ராஜாக்கள் 25:8 வசனங்களை நம்ம படிச்சோம். 5ஆம் மாதத்துல வந்துட்டு எந்த தேதியில வந்துட்டு நெபுசாரதான் கிளம்பி வந்தா, எந்த தேதியில ஆலயம் வந்துட்டு தீ கொளுத்தப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வாசிச்சோம். அந்த ஆவ் வந்துட்டு 9ஆம் தேதியில தான் வந்துட்டு அந்த ஆலயம் தீ கொளுத்தப்பட்டது. இந்த 1ஆம் ஆலயம் மட்டும் கிடையாது, 2ஆம் ஆலயம் தீ கொளுத்தப்பட்டதும் இந்த ஆவ் மாதம் 9ஆம் தேதி, அதாவது யூதர்களுடைய கேலண்டர்ல 5ஆம் மாதம் 9ஆம் தேதி. இது இந்த மாசம் வந்துட்டு திங்கட்கிழமை ஈவினிங்ல இருந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வரைக்கும் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து 13ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆவ் 9th வந்துட்டு அன்னைக்குதான் இருக்குது. இது யூதர்களுக்கு வரக்கூடிய அந்த கடைசி இக்கட்டு காலம் இந்த வருஷமா இருந்தாக்க அது வந்துட்டு திங்கள் ஈவினிங்ல இருந்து செவ்வாய் ஈவினிங் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேபி அடுத்த வருஷம் இருக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் இந்த காலகட்டங்களை புரிந்து வைத்திருப்பது நமக்கு நல்லதா இருக்கிறது. ஏன்னா அந்த கர்த்தருடைய ஆலயத்தை அவங்க இடிச்சு போட்டது மட்டுமில்ல, அது மட்டும் இல்லாம யூதர்களில் அநேகர் கொல்லப்பட்டது. கடந்த 2000 வருஷங்கள்ல வந்துட்டு இந்த பார்கோக் பார் ரிவோல்ட்ல வந்துட்டு 5 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டது இதே தேதி தான். யூதர்களை வந்துட்டு இங்கிலாந்துல இருக்கக்கூடாது, ஸ்பெயின்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டங்கள் போட்டது வந்துட்டு இதே தேதி தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி காசா எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி யூதர்கள் விளங்கி வந்ததும் இதே தேதியில தான். அது ஒரு தவறான ஒரு முடிவு. கர்த்தர் ஏற்கனவே தெளிவா பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு, புறஜாதிகளோட எந்த ஒரு உடன்படிக்கையும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனா இவங்க புறஜாதிகளோட உடன்படிக்கை போட்டுட்டு எங்களுக்கு காசா வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா கர்த்தர் இது உனக்கு தான் சொல்லி இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் கொடுத்த இந்த தேசத்துல ஒரு பகுதியை இவங்க வேண்டான்னு சொன்னதுனாலதான், கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமா போனதுனாலதான் இன்னைக்கு காசான்ற சின்ன பகுதி மூலமா இவர்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு வந்திருக்குது. இவங்க எந்த புறஜாதிகள் கூடயும் எந்த ஒரு சமாதான உடன்படிக்கையும் பண்ணக்கூடாது. ஆனாலும் 1978 எகிப்தோட ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 1994 ஜோர்டானோட ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 2020 2021 பாத்தீங்கன்னா UAE கூட வந்துட்டு, பஹ்ரைன் கூட வந்துட்டு, அதே போல இன்னும் ஒரு சில இஸ்லாமிய நாடுகளோட வந்துட்டு சமாதான உடன்படிக்கை கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியமா இருக்கிறது. அதனாலதான் சமாதானமும் சௌக்கியமும் ஒன்றென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் வரும்னு கர்த்தர் சொன்னது போல சமாதான உடன்படிக்கையை இவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது சவுதி அரேபியா கூட சமாதானம் போடலாம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல தான் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த பெரிய ஆபத்து அவர்களுக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அப்படின்னா இப்ப இந்த ஈரான் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான நாடா இருக்குது. ஈரானுடைய பெயர் வந்துட்டு மேதியா, பெர்ஷியா, ஏலாம் என்கிற பெயர்கள்ல இன்னைக்கு தீர்க்க தரிசன வசனங்களை வாசிச்சு பார்த்தோம். இவர்களுக்கு என்ன நடக்கும்? அந்த பெர்சியா நாட்டு அதிபதி வந்துட்டு 21 நாள் மட்டும் வந்துட்டு கர்த்தருடைய தூதனை எதிர்த்து நின்றான் அப்படின்றத தானியல் 10:13 வாசிச்சோம். இப்ப 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த பெர்சியாவினுடைய அதிபதியா இருந்த அந்த அசுத்தாவி வந்துட்டு அவன் கர்த்தருடைய தூதனை எதிர்த்ததான் நின்றுக்கிறான். கர்த்தருடைய எல்லா பிளான்ஸுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறதா ஈரானுடைய வேலை வந்துட்டு 2500 ஆண்டுகளாவே. அப்ப இன்னைக்குமே அதே காரியம் தான் நடக்குது. அந்த கால லோகாதிபதிகள்ல ஈரானுடைய அந்த அதிபதி, அந்த அசுத்தாவி வந்துட்டு இன்னமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் தான் இருக்கிறாங்க. பட் அவர்களுடைய அழிவு எப்படி இருக்குன்றத நம்ம எரேமியா 49ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ற வந்துட்டு சிரியாவா இருக்கட்டும், இல்ல லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும், இல்ல ஏமன்ல இருக்கிற ஹவுதீஸா இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்குமே அழிவு காத்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 83 நீங்க படிச்சாலும், இல்ல சக்கரியா 12ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தாலும், எரேமியா 25ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தாலும் அந்த அழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாவே நம்ம வாசிச்சு பார்த்தோம் இல்லைங்களா?
அந்த அழிவு வந்துட்டு எப்படி இருக்குமா வந்துட்டு, தீங்கை நானே கட்டளையிடுவேன்னு கர்த்தர் வந்துட்டு சொல்றார். பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் இது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் தான், இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய இக்கட்டு காலம் தான். ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து அவனை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நாம கிறிஸ்தவர்களா, இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகளா, எருசலேமினுடைய கர்த்தருடைய பிள்ளைகளா வந்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. இது எருசலேம் நகரத்துலதான் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது மகாராஜாவின் நகரம் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பங்கு யூதர்கள் துன்மார்க்கராக இருந்தாலும் ஒரு பங்கு யூதர்கள் காக்கப்படுவார்கள். அவர்கள் வந்துட்டு இயேசுவுக்கான பிள்ளைகளா அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜக்கரியா 12:10 வந்துட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு விசுவாசிப்பார்கள், அவர்கள் துக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள், அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் 2ஆம் வருகையின் போது அவர் மன்னிக்கிறார். அந்த நாட்கள் சமீபமா இருக்கிறது. அப்படின்னா இதை புரிந்து கொண்ட பிள்ளைகளா வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை வந்துட்டு நாம பரிசுத்தமா வந்துட்டு மாத்திக்கணும். அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கும் பொழுது அவைகளை விசுவாசியங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன்னு சொன்ன மாதிரி நமக்கு முன்னதாகவே அவர் சொல்லிவிட்டார். இவை நடக்கும் பொழுது அவைகளை நாம் கண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்படின்னா வரும் நாட்கள்ல வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி, அதே போல உண்மை கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பா இருக்கணும், நம்ம எல்லோருமே பரிசுத்தமா மாறணும்னு சொல்லி கர்த்தர்ட்ட ஒரு ஜெபத்தோட வந்துட்டு நம்ம இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம்.